கும்பராசிக்காரர்களுக்கான வைகாசி மாத பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு சூரியன் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இதனால் அரசாங்க ஒதுக்கீட்டில் வீடு, நிலம் கூட உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு. புதிதாக வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகிறது. செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருப்பதால் சகோதரர்களுடன் நல்லுறவு உண்டாகும் காலமாக இந்த வைகாசி மாதம் அமைகிறது. 12ஆம் தேதிக்கு பிறகு பரம்பரை சொத்தில் பங்கு கிடைக்கும் காலம் எனலாம். புதன் 3ஆம் இடத்தில் இருப்பதால் சுபமங்கல தகவல் உங்களுக்கு கிடைக்கும். 20ஆம் தேதிக்கு பிறகு படிப்பில் குழந்தைகளை அதிக கவனம் கொள்ள சொல்லுங்கள். குரு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். திடீரென்று எதிர்பாராமல் பணம் கிடைக்கும். சுக்கிரன் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் பேச்சில் எப்பொழுதும் ஒரு இனிமை அதிகரிக்கும். 17ஆம் தேதிக்கு பிறகு வீடு மாறும் நிலை சிலருக்கு உண்டாகும். உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் நினைப்பதெல்லாம் நிறைவேறும் காலமாக இது அமையும். ராகு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். தொழில் கூட்டாளிகளுடன் நல்லுறவு நீடிக்கும் காலம். கேது உங்கள் ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பதால் கடவுள் பக்தி அதிகரிக்கும். ஆனால் உடல் நலத்திலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த வைகாசி மாதம். ஆக இந்த வைகாசி மாதம் லாப நோக்கத்திலேயே உங்களை கொண்டு செல்லும் என்று கூறலாம்.